இவங்க எல்லாம் சேர்ந்துதான் சிவனை காப்பாற்ற போற மாதிரி கிரிவலத்துக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஏன், சிவன் தானே ஒட்டு மொத்தமா வீட்டுக்கு வந்து வெத்தலை பாக்கு வச்சு இன்னைக்குத்தான் நீங்க வரணும், இன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னாத்தான் நீங்க நினைக்கிறது நடக்கும். அதாவது நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தானே நீங்க இத்தனை பேரும் கிரிவலம் வர்றீங்க. பின்ன உங்களுக்குன்னு ஏதாச்சும் வேண்டுதல் இருக்கா, உங்களுக்குன்னு ஏதாச்சும் கோரிக்கை இருக்கா? நீங்க எல்லாம் என்னைய பார்க்கறதுக்காக மட்டும்தானே வர்றீங்க. மொத்தமா கிளம்பி போயிருவாங்களா ஒரே நேரத்துல கூட்டமா கிளம்பி போயிட்டு அவனுக்குள்ள குத்த வச்சு உட்கார்ந்துருவாங்க சார். அங்க போயிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இவங்க எல்லாரும் போய் அங்க அடைஞ்சதுனால சிவனுக்கு நெஞ்சு வலியே வந்துடும். அவரால் ஒழுங்கா மூச்சு கூட விட முடியாது. இவங்க அத்தனை பேரும் மொத்தமா போயிட்டு குமிஞ்சிருவாங்கன்னு குமிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கனுக்குள்ள உட்கார்ந்து சிவனை போட்டு திட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது. ஏன்டா இப்படி பண்ற, உன்னைய பார்க்கறதுக்காகத்தானா எனக்கு ஏன்டா இப்படி ஒரு சோதனையை கொடுக்குற, உன்னைய பார்க்க வந்தது ஒரு குத்தமா? இங்கேருந்து இவங்க கிளம்பி போயிட்டு அங்க உட்கார்ந்து திட்டிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அங்க உட்கார்ந்து திட்டிட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் கிளம்புறப்பயே திட்டாங்க. இப்ப இது சித்ரா பௌர்ணமி வருஷத்துல எந்த நாள் தான் விசேஷம் இல்லை திருவண்ணாமலையில? சித்திரையில ஆரம்பிச்சு ஆணி ஆரம்பிச்சு ஆடி ஆரம்பிச்சு புரட்டாசி கார்த்திகை எல்லா நாளும் உண்டு. இதுல போட்டி பெரும் போட்டியா கிடக்கிறது கார்த்திகைக்கு சித்ரா பௌர்ணமிக்கும். மாசம் பௌர்ணமிக்கு அங்க சரியான ஒரு இது உண்டுன்னு வைக்கல. ஆனா சித்ரா பௌர்ணமிக்கும் கார்த்திகை பௌர்ணமிக்கும் அங்க அப்படியே ஆடு தள்ளாடு, ஒரு பயம் ஊருக்குள்ள இருக்க முடியாது. ஒட்டு மொத்தமா குமிஞ்சிருவாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கணும். இந்த வருஷம் நேற்றுக்கு ஒரு நாள், அதாவது நேற்றுக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு மே 1, இன்னைக்கு நைட்டு 11 மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. எவ்வளவு பேர் இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் குடிக்காய்ச்சி? நேற்றுக்கு நைட்ல ஆரம்பிச்சு 24 லட்சம் பேர் போயிருக்காங்க. 24 லட்சம் பேர் போயிருக்காங்க. இத்தனைக்கு சிறப்பு பஸ், இது முறப்பு பஸ், எல்லா பஸ்ஸையும் விட்டுருக்காங்க. விட்டாலும் 24 லட்சம் பேருக்கு எங்க இருந்து பஸ் விட? தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பாகத்துல இருந்து விட்டுருக்காங்க சார். இந்த பக்கம் திண்டிவனம், விழுப்புரம், தருமபுரி, ஒசூர், அந்த பக்கம் சேலம், எல்லா பக்கமும் விட்டுருக்காங்க வண்டி திருவண்ணாமலைக்கு போறவங்க. ஏன்னா இன்னும் சாதாரணமாவே அங்க போறவங்க கூட்டம், வெறும் பௌர்ணமிக்கு போற கூட்டம் எப்படி தெரியுமா இருக்கும்? அங்க உண்மையிலே சார் உள்ள போயிட்டு வெளியில வர முடியாது. ஆனா எதுக்கு இவங்க எல்லாம் சாமி கும்பிட போறாங்கன்னு தெரியல. கோயிலுக்கு பொதுவா எதுக்கு போவாங்க? நிம்மதி. அதான் மனசுல ஒரே குறை பாரம் இருக்கிறத போய் கொட்டிட்டு வரணும். போற வழி எல்லாமா கொட்டிக்கிட்டு போவாங்க. பஸ்ல ஏறி உட்கார்றப்பயே ஆளாளுக்கு பிரிச்சு பய ஆரம்பிச்சிட்டாங்க. பூரா அம்புட்டு நெகட்டிவிட்டி சார். கோயிலுக்கு போற வழியில கொஞ்ச நாள் பாசிட்டிவிட்டி இருக்குன்னு பார்த்தா எதுக்கு கோயிலுக்கு போறது தெரியுமா? அங்க போனா ஒரு நல்ல வைப்பு கிடைக்கும். அதான் நம்ம கஷ்டம் தீருது, நம்ம கவலை தீருது, நம்ம பிரச்சனை எல்லாம் தீருது. அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. மனசு லேசாகும், அவ்வளவுதான். ஏன்னா அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் எல்லாரும் ஒரே அதுக்காகத்தான் கோயில கட்டி வச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த பாசிட்டிவ் எனர்ஜியும் ஊருக்குள்ள ஒரு இடத்துல இருந்தா அந்த ஒரு இடமாவது உருப்படியா இருக்குன்ட்டு. அங்க போறவெல்லாம் கொஞ்ச நாள் நல்லா இருப்பான்ட்டு. ஆனா இருக்கிறவன் பூரா இப்ப கோயிலுக்கு போறவன் பூரா எந்நேரமும் மனசு பொறுமைக்கிட்டே கிடக்குறாங்க. ஏன் மற்ற நாள் இந்த நாள் இல்லை, நான் தெரியாமலே கேட்கிறேன். இந்த நாள் இல்லாம வேற எந்த நாள் போனாலும் அங்க அண்ணாமலையாருக்கு பவர் இல்லையா? இல்ல அண்ணாமலையார் செய்ய மாட்டாரா? இப்ப இந்த பூசத்துக்கு போறோம், இந்த இதுக்கு போறோம், இந்த அது பேர் என்ன, நம்ம இந்த அசுர வகை இருக்குல்ல, அதுக்கு போறோம். இதெல்லாம் போறோம்னா அங்க போனா அந்த காட்சியெல்லாம் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. திருவண்ணாமலை என்னைக்கு போனாலும் திருவண்ணாமலை தான். அண்ணாமலையாரை என்னைக்கு கும்பிட்டாலும் அதே அண்ணாமலையார், அதே பூஜை, அதே அலங்காரம். ஐயர் வேணா டிஃபரெண்ட் ஆகும், வேற எதுவும் இல்லை. மந்திரம் கூட சில நேரத்துல டிஃபரெண்ட் ஆகும். மற்றபடி வேற இங்க நினைச்சா அங்க போய் தான் கும்பிடணுமான்னு நான் கேட்கல. அங்க போய் நீங்க கும்பிடலாம், அன்னைக்கே போய் தான் கும்பிடணுமா? ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் மலையே சிவன் தான். திருவண்ணாமலை மலையே சிவன் தான். உள்ள இருக்க சிவன் நம்ம செஞ்சு வச்ச சிவன். அதனாலதான் கிரிவலம் சொல்லி நம்ம கோயிலை சுத்தி வரல, ஒட்டுமொத்த மலையையும் சுத்தி வந்திருக்கோம். மற்ற நாள்ல மலையை சுத்தினா ஆவாத? இல்ல இவர் சிவன் கோச்சுக்குவாரா? இல்ல செய்யறதுல ஏதாச்சும் பாதியை டிஸ்கவுண்ட் பண்ணி செய்வாரா மற்ற நாள்ல போனா? ஏன் இந்த அநியாயம் பண்றாங்கன்னு தெரியல சார்.
அதாவது வயசானவங்க குழந்தைங்க எல்லாரும் கூட்டம் கூட்டமா போயிட்டு உட்கார்ந்துட்டு எங்களுக்கு ஏன் நீ பஸ் விட மாட்டேன்ற ஒட்டு எவ்வளவு தாண்டா பஸ் விடுறது? ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுல அன்னைக்கு ஒரு நாள் லீவை விட்டு எல்லா பஸ்ஸையும் இந்த பக்கம் திருப்பி விட்டுருவோமா? மற்ற ஊருக்காரங்க எல்லாம் ஒத்துக்குவாங்களா? இல்ல இதுக்காக வந்து புதுசா ஒரு ஒரு 5000 பஸ்ஸை வாங்கி வச்சு ஒரு 10,000 பஸ்ஸை வாங்கி வச்சுக்க ஒரு பேச்சுக்கு மற்ற நாள் எல்லாம் கொண்டு போய் அந்த பஸ்ஸை டிப்போல அடைச்சிருவோமா? என்னதான் பண்றது? ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு ஒண்ணு நீங்க வகையில நம்ம வருவோம். அவனுக்குள்ளே படுத்து கிடங்க யாரு வேணாம்னா ஒட்டு மொத்தமா ட்ரெயின்ல ஏறி போறாங்க. எத்தனை ட்ரெயின் வர சொல்ற? ஸ்பெஷல் ட்ரெயின் 20 ட்ரெயின் எங்கெங்க இருந்தாலாமோ வருது. தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 2000-3000 பஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. 3000 பஸ்ல எத்தனை பேர் போலாம் கேள்வி? எத்தனை பஸ் விட சொல்றேன் தெரியாம தான் கேட்கிறேன். இப்ப ஈரான்ல ஒரு கிரைசிஸ் வந்துருச்சு. அந்த கிரைசிஸ்ல ஈரான்ல இருக்கவெல்லாம் கொண்டாந்து வெளியில போகணும்னு நினைக்கிறான். ஈரான் பிளைட் வந்து அதிகபட்சம் போனா என்ன ஒரு 50 பேர் இருக்காங்க. 50 பிளைட் இருக்கு ஒரு பேச்சுக்கு. ஏன்டா 500 பிளைட் நீ வச்சில்ல கேட்க முடியுமா? அவன இல்ல அவன்கிட்ட போய் சொல்ல முடியுமா? இவங்க எல்லாரும் எதுக்கு கிளம்பி இங்கேருந்து போறாங்க? இல்ல பக்தி. இதுக்கு பேர் பக்தி கிடையாது சார். அத்தனை பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு லிஸ்டோட போறாங்க. எங்க எவனையாச்சும் ஒருத்தனை உண்மை மனசாட்சி நம்ம எவனை நீங்க போய் யாரும் கேட்க வேண்டாம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அங்க கும்பிட போற அத்தனை பேரும் உண்மையான பக்தி, ஒண்ணுமே வேண்டாம அங்க இவர்கிட்ட அண்ணாமலையார்ட்ட எதுவுமே கேட்காம அண்ணாமலையார பார்த்துட்டு வந்துட்டா போதும். அவரை போய் இந்த நேரத்துல இதை நம்ம பார்க்கறதுனால நமக்கு இந்த பிரச்சனை தீரும். அவரை போயிட்டு இந்த பௌர்ணமியில நம்ம கும்பிடுறதுனால நமக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும். நமக்கு கல்யாணம் நடக்கும், வேலை முடியும், வீடு கட்டலாம், பிசினஸ் பெருகும். எந்த பிரச்சனையும் இல்லாம எதை பத்தியும் எதிர்பார்க்காம எத்தனை பேர் அங்க போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. 24 லட்சம் பேர் சொல்லல, அதுல வெறும் ஒரு 500 பேர் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதிசயம் சார். அது வெறும் இவங்க எல்லாரும் போயிட்டு இவங்க சௌரியத்துக்கு போயிட்டு சிவனை போயிட்டு குத்தி கேட்பாங்களா? நியாயமா? சிவன் எல்லாரையும் அடிச்சு வரட்டுவாரு. மக்கள் வந்துடுறாங்க பௌர்ணமியான்னா. அது சித்ரா பௌர்ணமி, கார்த்திகை பௌர்ணமி தாலி அறுக்கிறாங்க சொல்லுவார் சார். ஏன் இவங்களுக்குலாம் என்ன என் மேல பாசமா, என் மேல பக்தியா, இல்ல என் மேல அன்பா? நான் தருவேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு பையன் எட்டி பாப்பாங்க. ஐயோ தனியா மற்ற நாள்ல நான் இங்க ஓடியா போயிடுறேன், இல்ல வேற ஏதாச்சும் ஃபாரின் டூரு போயிடுறேன்னா இங்கதானே கிடக்குறேன். சில நாள்ல நான் வாசலை பார்த்துட்டு வெறுமனே வாயை வச்சுட்டு உட்கார்ந்துருப்பேன். வந்தா எவனுக்காச்சும் அள்ளி வாழ்க்கை கொடுக்க ஒருத்தே வரமாட்டேன். இப்ப பாரு ஏறி விழுந்து என் மேல எங்க குடுமி மேல ஏறி நிக்கிறாங்க. கங்கா ஓரமா ஒதுங்கி நிக்குது. அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருக்கு. தயவு செய்து போறவங்க ஒருவேளை முடியலைன்னா அவங்களுக்குள்ளே நின்றுகிட்டு தெரிஞ்ச அளவுக்கு மலையை கையை தூக்கி கும்பிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துகிட்டே இருக்கு. தேவையில்லாம போயிட்டு சிவனுக்கு பிரஷரை ஏத்தாதீங்க. இதுல எல்லாத்துக்கும் சிவன் எங்க டிராபிக் நிக்குது, வண்டி உள்ள போக முடியாது. அங்கேருந்து வண்டி வெளியில வந்தாச்சா உள்ள நடக்கிறதுக்கே இடம் இல்ல, வண்டி பஸ் போறதுக்கு எப்படி? ஐயோ சிவனா அண்ணாமலையா காப்பாத்துப்பா, அருள்புரிப்பா, டிராபிக்கை கிளியர் பண்ணுப்பா. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க அவரை? நான் தெரியல. ஆளுக்கு இஷ்டத்துக்கு போலீஸ் ஆக்கிடுறாங்க, டிராபிக் போலீஸ் ஆக்கிடுறாங்க, நீதிபதி ஆக்கிடுறாங்க, திடீர்னு பார்த்தா கான்ட்ராக்டர் ஆக்கிடுறாங்க, திடீர்னு பார்த்தா கதவு திறந்து ஒரு ஆள் ஆக்கிடுறாங்க. என்ன எத்தனை வேஷம் நீங்க அவருக்கு கொடுப்பீங்க? உங்க சௌரியத்துக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர் மாறிக்கிட்டே இருக்கணும் இல்ல? மாறிக்கிட்டே உங்களுக்கு வந்து வேலை செய்யறதுக்காச்சும் அவர் அங்கனுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா? அவர் மனசுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வார். அவரை போயிட்டு யாரும் கண்டிஷன்லாம் பண்ண முடியாது. அவரை நிம்மதியா வச்சுக்கிட்டீங்கன்னா போற எல்லாத்துக்கும் நல்லது. அவரை கடுப்பேத்தியன்னா எத்தனை பேர் போய் பார்த்தாலும் அத்தனை பேர் அப்படியே தாண்டா இருப்பீங்க, ஒண்ணும் தெரியாது. பாத்துக்கோங்க இல்ல.